இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு நம்பருக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அதுக்கு 12, 18ங்கிற ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு நம்பருக்கு கீழே நீங்கள் எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வருமா, அதாவது ஒரே நம்பரால் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 12, 18 நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெண்டு நம்பரும் 2 டேபிளில் வரும்னு. அப்போ இதை நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணுவோமா? அப்போ அந்த 2வை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 12ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கு? 6 2s are 12. அதே மாதிரி 18ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கு? 9 2s are 18. அந்த 9 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற 6,9 இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னது? ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பார்ப்போம். 6 வந்து 2 டேபிளில் வரும். 9 வந்து 2 டேபிளில் வருமா? வராது. அதனால நம்ம 3 டேபிளில் பார்ப்போம். இப்போ 6 வந்து 3 டேபிளில் வருமா? வரும், கண்டிப்பாக வரும். 9ம் வரும். அப்போ நம்ம 3ஆல் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா? அப்போ 3 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. 2 3s are 6, 3 3s are 9. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 2ம் 3யும் காமனாக ஒரே டேபிளில் வராது. அதனால 2வை தனியாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம், 3யை தனியாக டிவைட் பண்ண போகிறோம். இது எல்சிஎம்ங்கிறதுனால காமனாக தான் டிவைட் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. நமக்கு தேவை கடைசியாக 1 வர்ற வரைக்கும் டிவைட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு 2வை டிவைட் பண்ணிக்குவோம். 2ஆலே டிவைட் பண்ணணும், சரியா? 2ஆலே டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 3யை வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த மாதிரி டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸை நம்ம அப்படியே கீழே எடுத்து போட்டுடலாம். எதில்? எல்சிஎம்மில் மட்டும். இப்போ அதே மாதிரி இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த 3 இருக்கிற இடத்துல நம்ம 1 கொண்டு வரணும். அப்போ 3யை எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 1 வரும்? 3யை 3ஆலே டிவைட் பண்ணால் தான் நமக்கு 1 வரும். அப்போ 3 அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸை நம்ம அப்படியே கீழே இறக்கி போட்டுடலாம். 3யை 3ஆலே டிவைட் பண்ணால் 1 வரும். இப்போ எல்சிஎம்னாலே எல் ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரை எல் ஷேப்பில் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நம்ம எந்த நம்பரையும் 1 கூட மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. அதனால் 1 வந்து மல்டிப்ளை பண்ணுறது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் முக்கியமாக இந்த 4 நம்பர்ஸை கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படியே எழுதிக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 3 × 2 × 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 3s are 6, 2 3s are 6, 6 6s are 36. இதான் இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம். இப்போ இதே மாதிரி 18க்கும் 24க்கும் எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் காமனான ஒரே டேபிளில் வருதான்னு பாருங்கள். நம்ம 2 டேபிளில் வரும். 2வை போட்டுக்கோங்க. 9 2s are 18, 12 2s are 24. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் காமனாக எந்த டேபிளில் வருதுன்னு பார்க்கலாம். 9ங்கிற நம்பர் 2 டேபிளில் வராது. அதனால்
3 டேபிள் எடுத்துக்கலாம். 12ங்கிற நம்பர் 3 டேபிளில் வரும். இப்போ 3 3 3 9, 4 3 12. இப்போ 3, 4 3 4ம் ஒரே டேபிளில் வராது. அதனால் நம்ம தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எண்டில் 1 வரும். இப்போ 3யை டிவைட் பண்ணிக்கலாம். 3யை வந்து நமக்கு கடைசியாக 1 வரணும்னா 3யை 3ஆலே தான் டிவைட் பண்ணணும். இப்போ 1 3 is 3. நம்ம டிவைட் பண்ண முடியாத நம்பரை அப்படியே கீழே இறக்கிடணும் எல்சிஎம்மில். இப்போ அதே மாதிரி இந்த 4 இருக்கிற இடத்துல 1 வரணும்னா 4ரை 4ஆலே டிவைட் பண்ணி ஆகணும். இப்போ 4 போட்டுக்கோங்க. இந்த 1 அப்படியே கீழே இறங்கிரும். 1 4 is 4. இப்போ இது போட்டாச்சு. அதே மாதிரி எல் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எல்சிஎம் 2 × 3 × 3 × 4. 2 3 6. 3 4 12 equal to 72. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.